ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஷால் வி டான்ஸோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த ஒரு பார்ட்டோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டே ஆக போகுது. இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். இங்க ஷாமா வேகமா உள்ள வரா ராஜாவை பாக்கிறதுக்காக. ஷாமா, சாரி ஷாமா, உங்ககிட்ட நான் உன்னை வந்து காட் பண்ண சொல்லவே இல்ல. என் பாடி கார்ட் சொதப்பிட்டான்னு சொல்ல, ராஜா நீங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன், வேலையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷாமா அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ராஜா பாக்குறான், பாடி கார்ட டம்மியே அங்கிருந்து வெளியே அனுப்பி விட்டுறான். ஷாமா, நிஜமாதான், இங்க பாரு பாடி கார்டு கொண்டு வந்த அம்ப கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எடுத்து நெஞ்சிலேயே குத்திக்க போறான். ஷாமா தடுத்து நிறுத்திடுறா. ஒன்னும் ஆகாது ஷாமா, மாவு அம்பு, நீ ஏற்கனவே ஒரு தடவை 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தல, அதே ட்ரிக் தான் சொல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு ஷாமா பாக்குறா. ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷாமா அப்பதான் அம்பெல்லாம் விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த அங்கிள், அதாவது இந்த டைரக்டர் ஜியா, அப்புறம் நம்ம வார் மினிஸ்டர் அண்ணன் 2 பேரும் இருக்காங்க. ஷாமாக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு இதெல்லாம் வரவே வரல, சண்டையே வராது போலயே அப்படின்னு சொல்லும் போதே அங்கிள் பாக்குறாரு, ராஜாட்ட இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நீ படிக்கணும்னா அந்த பொம்மையை நீ ஏதாவது பண்ணி கவுக்கணும்னு சொல்ல. ஷாமா அது வரையும் சண்டையே போட வராம இருந்தவ திடீர்னு ஏச்சிடுறா. போயிட்டு அந்த பொம்மைய பெரிய ஆயுதத்தை வச்சு ஒரே அடி அடிச்சு கவுத்துடுறா. இப்ப லெட்டர் கொடுங்க அப்படின்னு ஷாமா கிட்ட அவரும் லெட்டர் கொடுத்துடுறாரு ஜியாவும். ஷாமா அதை படிக்கிறதுக்காக ஓகமா ஓடி போயிட்டு சைட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த அண்ணனும் அங்கிளும் 2 பேரும் தனியா உள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, லெட்டரை படிச்சீங்கல்ல, அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்க, இல்ல படிச்சு பார்த்துட்டேன், நார்மலா தான் இருக்கு, அதான் கொடுத்துட்டேன், அதை விடு, அவ பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கட்டும். ராஜாவை நம்ம ஏதாவது பண்ண போறோம்னு சொன்னா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருவா. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம், ராஜா அடுத்து ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வர போறாரு, அந்த சம்மிட்ல நம்ம ராஜாவை கொல்றோம், இதான் நம்ம பிளான் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. லெட்டரை படிச்சு முடிச்ச ஷாமா அங்கிள்கிட்ட ஏதோ பேசணும்னு வரவ இது எல்லாத்தையும் ஓட்டி கேட்டுடுறா, பயந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஷாமா யாருக்கும் தெரியாம முகத்துல ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எந்த இடத்துல ராஜாவும் அவ்வளவு வந்து அடிக்கடி நிப்பாங்களோ அங்க வந்துடுறா. ராஜா அவ ஞாபகமா அதே இடத்துக்கு வந்து நிக்க, கையில அந்த மாவு அம்பு முன்ன வச்சு அதை வச்சு ராஜாவை அட்டாக் பண்ணிடுறா. ராஜாக்கு ஷாமான்னு தெரியுது. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். பார்த்தா அதவன் நெஞ்சில ஒண்ணுமே பண்ணல, வலிக்க மட்டும் தான் செஞ்சிருக்க. ஒரே ஒரு நிமிஷம் மாவு அம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதோ ஒரு லெட்டர் மிக்ஸ் ஆயிருக்கு, அதை பாக்குறான். நீ நாளைக்கு அந்த சம்மிட்க்கு வரக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேட்டு டேஞ்சர் அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் நம்ம ராஜா அடுத்த நாள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிருக்கான். ஷாமா தான் இது என்னை காப்பாத்துறதுக்காக ரகசியமா வந்திருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிருக்கான். ஷாமா, அன்னைக்கு நான் உன்னை பார்க்கல, ஆனா நீ தான் எனக்கு நல்லா தெரியாதா என்ன, தூரமா இருந்தாலும் உன் கண்ணை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன். ஆமா, அன்னைக்கு நீ வந்து என்னை காப்பாத்துன அப்படின்னா உன் கூட யாரோ இருக்காங்க, அவங்களாலதான் எனக்கு ஆபத்து வந்திருக்கணும். அப்போ அது ஜியா தானே, அவர் தானே உன்னோட அங்கிள், எப்படின்னு தெரியல அவங்க உனக்கு சொந்தக்காரங்களானது, ஆனா அவங்க தானே என்ன கொல்ல ட்ரை பண்றது அப்படின்னு கொஞ்சம் பாவமாவே சூ கேக்குறான். ஷாமாக்கு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல அது வந்து சமாளிக்கிறா. இல்ல இந்த ஜியா இருக்காருல, அவர் தான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவரை பாத்துட்டேன், உன்னையாவது எனக்கு 7-8 வயசுல தான் தெரியும், அவர் 5 வயசுல இருந்தே என் கூட தான் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, ஒரு இனத்தையே அழிக்கிறது, அதுனா உனக்கு என்னன்னு தெரியாது ராஜா, நீ தயவு செஞ்சு இதுக்குள்ள வராத அப்படின்னு ஷாமா சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து வெளியே போறா. வெளியே ஜியா வெயிட் பண்ணிருக்காரு. அங்கிள் அது வந்து அப்படின்னு பக்கத்துல நிக்க, ராஜா என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரா, சந்தேகப்படுறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல அப்பெல்லாம் இல்ல, ஆனா அவர் நம்ம குடும்பத்துக்கு எந்த துரோகமும் நினைக்காத ஆளு, அவர் அதுக்கு மேல விட்டுலாமே அப்படின்னு ஷாமா கேக்குறா. எது விட்டுலாமா, நான் பட்ட கஷ்டத்தை நீ பட்டா மட்டும்தான் உனக்கு அந்த வழி தெரியும், இல்லனா வாழ்க்கை முழுசா கூட அந்த கஷ்டத்தை உன்னால அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது. இப்ப எனக்கு ராஜாவோட உயிர் பெருசா முக்கியமே கிடையாது, அந்த ராஜா பதவி வேணும், இந்த ஒட்டுமொத்த நாட்டோட கண்ட்ரோலும் ஏன் கைக்கு வரணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கான். ஷாமாக்கு பயமா இருக்கு, ஒன்னும் பண்ணிராதீங்க அப்படின்னு. ஒன்னும் பண்ணிராதீங்களா, என் கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜியா சின்ன பையனா இருக்கும்போது அவனோட ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்ப ஷாமாவோட அம்மா அப்பா 2 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. உன்னை ஒன்னும் பண்ணாம நாங்க கூப்பிட்டு போயிடுறோம், நீ இனிமே எனக்கு தம்பியாரு, என் தம்பியா நான் உன்னை வளர்த்துக்கிறேன்னு ஷாமாவோட அப்பா சொல்ல, நீ இனிமே என்ன அண்ணின்னு கூப்பிட்டு புரியுதா, நீ எங்க வீட்டு புள்ளடா அப்படின்னு இவனை கூட்டு உட்கார வச்சு அவ்வளவு பாசமா பாத்துட்டு இருந்திருக்காங்க. சாக வேண்டியவன் நானு, ஆனா என்ன கூட்டு வந்து அவங்க அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட்ல வேலையும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்த பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான் ஜியா. இவனும் வந்துட்டு முக்கியமா ஒரு ராஜ உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஷாமாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ராஜ உத்தரவை கொண்டு போன ஆளுங்களோட குரூப்ல அவனும் போயிருக்கான்.
அந்த ராஜ உத்தரவுல நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து எதிரி நாடுங்க கூட கூட்டணி போட்டு ராஜாவையே எதிர்க்க போறதா தகவல் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க அதை மறுத்தீங்க அப்படின்னா உங்களை இங்கேயே கொல்ல சொல்லி ராஜா உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்ல, இது போய் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா அந்த ராஜா உத்தரவுல அப்படி எதுவுமே கிடையாதுதான். இத பார்த்துட்டு இல்ல இல்ல நான் விட மாட்டேன், நான் ராஜாட்டே போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு ஷாவுமாவோட அம்மா சொல்றாங்க. இது ராஜாவை அட்டாக் பண்ண அரண்மனைக்கே போறீங்களா? இவங்க யாரு கொன்னாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி இருக்கு, போய் கொல்லுன்னு சொல்லிட்டு ஜியா பக்கத்துல இருக்கான், அவனையே புடிச்சு தள்ளி விட்டுறான் அந்த ஆளு. ஷாவுமாவோட அம்மா பாக்குறாங்க. அவங்க கையை எடுத்து அவங்களே அவங்க வயிறுல குத்திக்கிறாங்க. இங்க பாரு ஜியா, நம்ம 2 பிள்ளைங்க இருக்குங்களே எனக்கு, அந்த 2 பிள்ளைங்களையும் உள்ள பெட்டிக்குள்ள படுக்க வச்சிருக்கேன், அவங்கள காப்பாத்திரு புரியுதா? இப்ப நான் சாகாம இருந்தா என்னால நிறைய பேர் இறந்து போயிருவாங்க, அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்ப நான் சாகுறேன், மத்த எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஜியாவோட கையாலேயே அவங்க இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு அடுத்து ஜியா பிளாஷ்பேக்க கண்டினியூ பண்றான். ராஜா கிட்ட வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். காசெல்லாம் நிறைய லஞ்சம் கொடுத்து நேரா உள்ள வந்திருக்கான். அப்ப குட்டி ராஜா இருந்திருக்காரு. குட்டி ராஜா கிட்ட நல்லா வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ராஜாக்கு ஒரு 9 வயசு இருக்கும் போது ராஜாவோட சாப்பாட்டுல இவனே விஷத்தை கலந்து, ராஜா நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்க்கணும் அதான முறை அப்படின்னு சாப்பிட்டு பார்த்திருக்கான். பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ராஜா டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க சொல்றாரு. ஜியா அங்கிள் என்ன காப்பாத்த தானே உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்க ரொம்ப நல்லவரு, என்ன அம்மா அப்பா தான் எப்படி பாத்துப்பாங்களோ அதே மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க. ஜியா அங்கிள் நான் என்னைக்குமே உங்க பேச்சை கேட்பேன், நீங்க ரொம்ப நல்ல அங்கிள்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை கையில வச்சிருந்தா உடம்பு சீக்கிரம் சரியாயிரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, இது கையில வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு கூட போறான். இந்த கதை எல்லாத்தையுமே ஜியா இப்போ ஷாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஷாமா கிட்ட கேட்க இன்னும் ராஜா மேல பாவம் தான் வந்துட்டு இருக்கு. ஜியா மேல பாவம் வரதோட அடுத்த நாள் மறுபடியும் அரியணை கூடுது. அதுல ராஜா சொல்லிட்டு இருக்காரு, வெளியே ஒரு கிளப் வச்சு எல்லாரும் பயங்கரமா ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்கீங்க, நானும் ஒரு தடவை அந்த கிளப்புக்கு போனேன், எவ்வளவு நான் மிஸ் பண்றேன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சோ அரண்மனைக்குள்ளேயே நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய கிளப் ஒன்று நாங்க கட்டியிருக்கோம், இப்போ அந்த பொண்ணுங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க பாருங்கன்னு சொல்ல நிறைய பொண்ணுங்க வந்து பெர்ஃபார்ம் எல்லாம் பண்றாங்க. ராஜாவோட அரண்மனையில கேஸ பத்தி தீக்காம இப்படி ஆடலும் பாடலும் கூத்துமா இருந்தா நாட்டுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி தீக்குறதுன்னு மத்த மினிஸ்டர்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராஜா அதெல்லாம் கொஞ்சமும் காதுல வாங்காம மினிஸ்டருங்க கடுப்புல இருக்கும் போதே அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து அவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்கல்ல டெய்லி ஒரு டான்ஸ், இனிமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான் வேணும்னே நக்கலா. அப்போ ஷியங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படைத்தளபதி, அந்த படைத்தளபதி இப்பதான் பார்டர்ல ஒரு போரை வந்து முடிச்சிட்டு நேரா உள்ள வரான் போல. இவரை இப்ப கூப்பிட்டது ரொம்ப தப்பு ராஜா, பார்டர்ல பார்த்துட்டும் அதிகமா இருக்கு, இவரை மறுபடியும் பார்டருக்கு அனுப்புறதுதான் சரியா இருக்கும்னு சில மினிஸ்டர் சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த அங்கிள் இருக்கான்ல ஷாமாவோட அங்கிள் அப்புறம் அண்ணா 2 பேர் மட்டும் இல்ல இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்பதான் ஊருக்குள்ள வந்திருக்காரு, திருப்பி பார்டருக்கு அனுப்புனா அவர் வீக் ஆயிருவாரு, ராஜா கொஞ்ச நாள் இவர் உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்டர் எவ்வளவு வீக்கா இருக்கோ பக்கத்து நாடு கூட கூட்டணி போட்டு இந்த நாட்டை வந்து ஃபுல்லா முடிக்கிறது உங்களுக்கு ஈஸி தானே, அதனால அவங்க அப்படி பிளான் பண்றாங்க. மினிஸ்டர் பார்த்துட்டு என்னங்க இது வார் மினிஸ்டரா வந்துட்டு தப்பான ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல தப்பா பேசாதீங்க, இதுக்கு ராஜா உத்தரவெல்லாம் கிரியேட் பண்ணும், நிறைய வேலை இருக்கு, அது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஜியா பேச ஆரம்பிக்கிறான். ராஜா ஏற்கனவே பார்டர்ல பார்த்துட்டு அதிகம் இருக்கு, நீங்க வேற இன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க, ஒருவேளை எந்த பொண்ணையும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை துணை மனைவியாவது அட்லீஸ்ட் சேர்த்துக்கோங்க, அந்த பொண்ணு என்ன மாதிரி பிரிவுல இருந்து வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்கிற வரையன்னு சொல்ல, இல்ல அது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கான். அந்த நல்ல மினிஸ்டர் பாக்குறாரு, ராஜா ஏற்கனவே உங்களை பத்தி வெளியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, ரூமர்ஸ் பரவுது, உங்களுக்கும் உங்க அசிஸ்டன்ட்க்கும் நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர அவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, என்ன முடிவு எடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். ராஜாவை பக்கத்துக்கு அவன் ஆன்டி வராங்க. டேய் இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா தாண்டா பண்ணிட்ட, இப்பதான் வந்து என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டம்மி சொன்னான் ஷாமா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இந்த சின்ன புள்ளிக்கும் நடுவுல காதல் வந்துருச்சே நான் நினைச்சேன், ஆனா நீ மினிஸ்டர்ஸ் முன்னாடி பண்ணது கொஞ்சம் ஓவர் தாண்டா அப்படின்னு சொல்ல, இல்ல ஆன்டி நானும் பாத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டு இருக்காங்க, நமக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஆண்டி இது சீரியஸான விஷயம் பேசதானே வந்தீங்க, அதை பத்தி பேசுங்கன்னு சொல்ல, இங்க பாரு ஏற்கனவே இந்த இறந்து போனாங்கல்ல அப்படின்னு ஷாமாவோட அம்மா பேர் சொல்லி பழைய தளபதியோட கேஸை ஓபன் பண்ண சொல்லி சில பிரச்சனைகள்லாம் வரதை நான் உனக்கு பாத்துட்டு இருக்கேன், அந்த கேஸ் எல்லாம் மறுபடியும் ஓபன் பண்ணாத, இப்ப பார்டர்ல இருந்து வந்திருக்காருல ஷியாங், அவர்கிட்ட தான் ராஜா அந்த குடும்பம் துரோகம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அவருதான் போயிட்டு ஒட்டு மொத்தமா ஷாமாவோட அந்த அம்மா குடும்பத்தையும் முடிச்சுட்டு வந்ததான், அதனால இந்த கேஸை பத்தி நீ மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, நாட்டோட முக்கியமான தளபதிகள் மினிஸ்டர்ஸ்னு பாதிக்கப்படுவாங்க, இதை ஆரம்பிக்காத அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லிடுறாங்க.
இப்போ அதே இந்த ஷியாங்கு கிட்ட ஒரு நல்ல மினிஸ்டர் இருந்தார்ல, அவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ பிரச்சனையா தெரியுது. இந்த ராஜா கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா? அப்படியே முகத்த பாக்கறதுக்கு இந்த ஒரு தளபதிய நம்ம கொன்னோம்ல, அவங்கள மாரியே இருக்குன்னு சொல்ல, போயும் ராஜாவோட அசிஸ்டன்ட். அவன் மூஞ்செல்லாம் நம்ம பார்க்கவா போறேன்? என்னது தளபதி மாரி இருக்கானா? அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்றதுன்னு சியாங் யோசிக்கிறாரு. சரியான நேரத்துல வந்திருக்கீங்க தளபதி. நம்ம ராஜாக்கு பக்கத்துல எந்த ஆபத்து வந்தாலும் அத விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஷியாங் பாக்குறான். நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. இங்க நம்ம ஷாமா, ஜியா, அந்த அண்ணா 3 பேரும் ஒண்ணா மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வேகமா மூவ் ஆகுறாங்க பாத்தியா? நம்மள பத்தி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விடக்கூடாது. சீக்கிரமா நம்ம அந்த தளபதி நாட்டுக்குள்ள இருக்கும்போதே பக்கத்து நாட்டு கூட கூட்டணியை வலுப்படுத்தணும்னு சொல்ல, ஷாமா பாக்குறா. சத்தியமா என் அம்மா அப்பாவும் இதை விரும்பி இருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல. ஏன்னா நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எப்பவுமே ஆசைப்பட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிளானா இருக்கு. என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ஷாமா கேக்குறா. நீ என்ன பண்றிருக்க? மனசு மாற ஆரம்பிக்கிறியா? ராஜா கூட சேர்ந்து சேர்ந்து அந்த குடும்பத்து மாதிரியே உன் மனசை நீ மாத்திட்டு இருக்க. 20 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அவங்க செத்தே ஆகணும் செத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஷாமா சோகத்தோட மறுபடியும் அரண்மனைக்கு வரா. அங்க ராஜா பாக்குறான். இங்க பாரு, கல்யாணத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஷாமா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் அழிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட பொண்ணு, நீங்க மறந்துட்டீங்களா என்ன? நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறா. ராஜாக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. பின்னாடியே போயிட்டு இருக்கான். என்ன ஷாமா அப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாக் போட்டு கேட்டுட்டு இருக்கான். ஷாமா பாக்குறா. அதுவா, அந்த கேஸை நீங்க திருப்பி ஆரம்பிக்க முடியாது. உங்க ஆன்டிட்ட நீங்க பேசிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டேன். உங்க நிலைமே எப்படி வீக்கா இருக்கும் போது என்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சோ உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா சொல்லிடுறா. அந்த கேஸை நான் மறுபடியும் ஆரம்பிச்சா நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால்தான் ஷாமான்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து அமைதியா போயிடுறான். ஷாமாக்கு அவன் பண்றதான் கட்டுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா இதுக்கும் மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ராஜா அங்கிருந்து தனியா கிளம்பி போயிட்டு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாட்டை பாதுகாக்கிற கடமை எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே கையில ஏதோ பொருளை வச்சு நசுக்கி கையில இருந்து ரத்தமா கொட்டுது. அவனும் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ராஜா நேரா அந்த ஷியாங் மினிஸ்டரை கூப்பிடுறான். அடுத்த நாள் அரசவையில, நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரமா பார்டருக்கு போங்க, அங்க பாத்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே இந்த வார் மினிஸ்டர் இருக்கான்ல, அதான் இந்த ஷாமாவோட அண்ணா, அவன் நடுவுல வந்துடுறான். ராஜா அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே ராஜா உத்தரவு வேணும், அதுக்கு முன்னாடி ரெவ்யூ எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் எதுவும் பண்ணாம எப்படி ராஜா அப்படின்னு கேட்க, அங்க ஷாமா நிக்கிறா. ராஜா உத்தரவு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, ராஜா சீக்கிரட்டா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க அப்படின்னு அந்த தளபதிய பார்டருக்கு அனுப்புற ராஜா உத்தரவை படிச்சு அதை வேகமா எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்க அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஜியா நேரா ஷாவுமாவை மீட்டிங் முடிஞ்சதும் தனியா கூட்டு போயிட்டு, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? உன்னால ஒட்டுமொத்த பிளானும் சொதப்பிருச்சு. அவன் கூட சேர்ந்து மனசு மாறாதுன்னு சொன்னேன், கேட்டியான்னு கேட்க, நான் ராஜாக்காக அப்படி பண்ணல, என் அம்மா அப்பா இதுதான் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களுக்காக தான் பண்ணிருக்கேன். உயிரை கொடுத்து பார்டர்ல அவங்க எங்க அம்மா அப்பா நாட்டை காப்பாத்திருக்காங்க. ஆனா மனசாட்சியில நம்ம பக்கத்து நாடு கூட கூட்டணி போட்டு என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கோமா? சரி ஓகே, இப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் நல்லவங்கன்னு ஒரு வேலை ப்ரூவ் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோ, திருப்பியா வர போறாங்க? அன்னைக்கு உன் அம்மா அப்பா குடும்பத்தை சேர்ந்த 108 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த உயிர் திருப்பி வரவா போகுது? அவங்களோட பொண்ணு நீனு. கொஞ்சம் கூட பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கத்தி விட்டுறாரு. ஷாமா ரூம்ல தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கா. ராஜா பெட்ஷீட் எடுத்துட்டு வரான். ஷாமா பக்கத்துல படுத்துட்டு, ஷாமா ராஜா உத்தரவு எப்படி ரெடி பண்ண? அன்னைக்கு என்னோட ரூம்ல ஏதோ ரகசியமா வேலை பார்த்துட்டு இருந்த, அப்ப இதை பாத்துருக்க. நான் வேற உன் அன்னைக்குன்னு பார்த்து நீ கால் வேற உன் மேல பட்டுருச்சு தெரியாம. சாரி ஷாமான்னு சொல்ல, ஷாமா பாக்குறா. வேகமா ஏஞ்சி வந்துட்டு, நீங்களும் நானும் ஒன்னா தானே எழுத்து பிராக்டிஸ் பண்ணோம். உங்க எழுத்தை எனக்கு எழுதுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க தான் எனக்கு எழுதவே சொல்லி கொடுத்தீங்க. சோ என்னால அதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீரை தரன்னு எழுத்து வெளியே விட்டுடுறா ராஜாவை. இங்கே படுத்துக்கோங்க, இல்லைன்னா ரூம்க்கு போங்கன்னு சொல்லிட்டு ராஜா அழுத்தமா படியிலே படுத்து கிடக்குறான். ஷாமா வரா. வேற வழியே இல்லாம ராஜாவை உள்ள கூட்டு போயிட்டு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு, ராஜா இந்த நாட்டுக்கே ராஜா நீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாட்டுக்கே ப்ராப்ளம் வரும், கொஞ்சமாவது அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இதுக்கும் மேல உங்க ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, ஷாமா ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு ஷாமா. அம்மா பெட்ஷீட்குள்ள என்னமோ இருக்கே, என்னதுன்னு சொல்லிட்டு கை வச்சு பாக்குறான். பார்த்தா ஷாமா கிட்ட ராஜாவோட குட்டி வயசு பொம்மை இருக்கும்ல, அது இருக்கு. ஹை, இது நானு பல்ல காட்டி சிரிக்கிறான். ஷாமா வேகமாவது புடுங்கிடுறா. இதான் உன் மனசு என் பக்கத்துலதான் இருக்கு, நல்லா தெரியுது இல்ல, ஆலயம் பக்கத்துல வந்தா என்ன? எத்தனை நாளைக்கு இப்படி என்ன ஒதுக்கலான்னு பாத்துட்டு இருக்க? எத்தனை நாளைக்கு இது சீக்கிரட்டா இருக்கும்? நாளைக்கு ஒன்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன், ரெடி யாருன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கான்.
அடுத்த நாள் ஷாமா கேக் கட் பண்றா. இந்தாங்க கேக் சாப்பிடுங்கன்னு சொல்ல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எவ்வளவு பெரிய கேக் இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா அவளுக்கு ஒரு பீஸ கொடுத்துடுறான். 2 பேரும் சாப்பிடுறாங்க. கூட்டு போறேன்னு சொன்னான்ல வா அப்படின்னு அரண்மனைக்குள்ளேயே ஒரு பெரிய கிளப் கட்டினால அந்த கிளப்புக்கு தான் ராஜா கூட்டு போறான். அங்க ஆடல் பாடல் ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கு என்னதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு லைட்டா அவ பொறாமப்பட ஆரம்பிக்கிறா. ஷமா கொஞ்சம் நல்லா பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை காட்ட அந்த பொண்ணுங்க மேல டான்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை ரிமூவ் பண்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணுங்க அத்தனை பேருமே ராணுவத்துக்கு பயிற்சி எடுக்கிற வீரர்கள் தான். அங்க இருக்கவங்க எல்லாமே டான்ஸ்ங்கிறது இவங்களுக்கு மேல இருக்க ஒரு பூச்சி மட்டும்தான். எப்ப வேணா ஆபத்து வரலாம் அப்படிங்கறதால ஒட்டு மொத்தமா இந்த பொண்ணுங்களெல்லாம் நாங்க இங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் கிளப்ல ஆடுற பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வெளிப்பூச்சி மட்டும் இருக்கு. நீ என்னை பத்தி கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. அதுவும் இந்த பொண்ணுங்கெல்லாம் யார் தெரியுமா? இவங்க எல்லாமே உங்க அம்மாவோட படைகள்ல சின்ன வயசுல இருந்தே இருந்தவங்க. இந்த லேடிஸ் இப்போ வெளியே போயிட்டு இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்குலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க கண்டிப்பா ஒரு பெரிய படையை உருவாக்குவாங்கன்னு சொல்ல அங்க ஒரு ஹெட் லேடி இருக்கா. அந்த லேடி ஷாமாவை பாக்குறா. ராஜா ஷாமாவை அங்கிருந்து கூட்டு போயிட அப்படியே இந்த பொண்ணு இருக்கா. அப்படியே அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு. ஷாமா அந்த குதிரை எடுத்துட்டு ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஷாமா பாக்குறா. இல்ல, நான் தனியா போறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குதிரை எடுத்து தனியா கிளம்பி போயிடுறா. ராஜாவும் டம்மியும் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவை மேகம் மூடி இருக்கு. ராஜா ஃபீல் பண்ணாதீங்க, ஒருவேளை ஷாமாவோட அம்மா அப்பாவும் இந்த மேகத்துக்கு பின்னாடி கூட இருக்கலாம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல உடனே ராஜா பாக்குறாரு. கையெடுத்து கும்பிட்டு உங்க பிள்ளைய நான் நல்லபடியா பாத்துக்குவேன். உங்க பிள்ளை மேல நான் வச்சிருக்க பாசம் நிஜமாவே உண்மைன்னு சொல்ல மேகம் எல்லாம் கலையுது. நிலா வெளியே வருது. ராஜா எனக்கு தெரிஞ்சவங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு போல அப்படின்னு டம்மி சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பிரின்சஸ் வார் மினிஸ்டர் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அங்க இருக்க நிலாவை பார்த்துட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நாங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட புருஷனோட பேரண்ட்ஸை நான் பார்த்ததே இல்ல. இப்போ இந்த நிலாவை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறேன். உங்க பையன் என்னோட ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையை பெத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிக்க வார் மினிஸ்டருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிச்சிருச்சு போல. வேகமா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா எதுக்கு சாரி சொல்றீங்க அப்படின்னு இளவரசி பாவமா கேட்டுட்டு இருக்கா. இங்க இப்படி ஆளுக்கு நிலாவை பார்த்து ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு அவங்க முன்னோர்கள் நினைச்சு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஷாவுமாக்கு ஏதோ சீக்ரெட் லெட்டர் வருது, இங்க வா அப்படின்னு. ஷாவுமா நேரா அந்த இடத்துக்கு போயிடுறா. அங்க பார்த்தா அந்த ஷியாங் இருக்கான்ல படை தளபதி, அடுத்த ஊருக்கு கிளம்பி போனோம்ல அந்த படை தளபதி தான் அங்க இருக்கான். ஷாமாவோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்னது இவன் தான் அப்படின்னு நம்ம ஷாவுமாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பழிவாங்கத்துக்கு இதை விட்டா சான்ஸே கிடைக்காதுன்னு ஷாவுமா பாக்குறா. அந்த தளபதி பாக்குறான். உன் முகத்தை நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண மறந்துட்டேன். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க யாரையும் உயிரோட விடக்கூடாதுங்கிறது தான் ராஜா அப்ப போட்ட உத்தரவு. அந்த உத்தரவை இப்ப நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண போக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஷாமாவோட சண்டையை தடுத்து நிறுத்தி அவளை அங்கிருந்து கூட்டு போயிடுறா. நீ யாருன்னு சொல்லிட்டு ஷாமா கேட்டுட்டு இருக்கா. நான் பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அதான் ராஜாவோட ஆண்டி, அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அம்மாவும் இப்படிதான். அன்னைக்கு நடந்த போர்ல என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. நான் பக்கத்துல இருக்க பார்டர்ல ட்ரைப்ல இருக்க இளவரசி நானு. என் அம்மா அப்பாவும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த பிரின்சஸ் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஆனா அந்த பிரின்சஸுக்கும் இப்ப இருக்க ராஜாக்கும் அந்த கேஸ்ல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இவங்களை கொல்றது முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு பிரின்சஸ் ரொம்ப நிறைய நல்லத பார்டர்ல இருக்க எல்லா ட்ரைபுக்கும் பண்ணாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போனா உனக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் முழுசா போயிருச்சான்னு சொல்லி ஷாமா கேக்குறா. இதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டு வந்திருக்கேன். பழி வாங்கணுங்கிற எண்ணம் தப்பு பண்ணவங்களை பழி வாங்கலாம். ஆனா தப்பு பண்ணது என்னன்னே தெரியாத அவங்களோட வாரிசுகளை பழி வாங்குறது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்? இதை உன்ட்ட சொல்லணும்னு தான் கூட்டு வந்தேன். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க நம்ம வார் மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே இந்த தளபதி ஷியாங்க கொன்னுட்டு அடுத்து நல்ல மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார்ல அவரை கொல்றதுக்கு வரான். நீ யாருப்பா, எதுக்காக என்ன கொல்றன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நான் அந்த ஷென் குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்க அந்த குடும்பத்தை அநியாயமா கொண்டுட்டீங்கன்னு சொல்ல நாட்டுக்கு உண்மையா இருக்கேங்கிறதுனால நான் நிறைய தப்புகளை பண்ணியிருப்பேங்கிறது என்னால மறுக்க முடியாதது. எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என் மனசறிஞ்சு நான் தப்புன்னு பண்ணல. ராஜா உத்தரவுக்காக சில வேலைகளை பண்ணியிருக்கேன். சாவறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல வார் மினிஸ்டர் பாக்குறான். நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா உங்களை நான் கொன்னுதான் ஆகணும். என் மனசாட்சியை நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த மினிஸ்டரை கொன்னு போட்டுடுறான். கொன்னுட்டு நேரா பிரின்சஸ் இருக்க ரூம்க்கு வந்துட்டு இருக்கு. அவ பாக்குறா. எங்க போனீங்க, உங்களுக்கு நேரம் ஆளையே காணோம், நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கா. டக்குன்னு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு பிரின்சஸை தூக்கிட்டு அங்க இருந்து இந்த வார் மினிஸ்டர் நேரா வீட்டுல ரூம்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கான். இப்ப உங்களுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அதை நமக்கு காட்டுறாங்க. பிரின்சஸ் ஒரு தடவை மாறு வேஷத்துல பையன் மாதிரி கெட்ட போட்டு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கா. ஒரே கூட்டமா இருக்கு ஒரு ஓரமா, மத்தடெல்லாம் காலியா இருக்கு. கடைக்காரர்கிட்ட என்ன ஆச்சுன்னு பிரின்சஸ் கேட்க
அதுவாமா இங்க ஒரு போட்டி நடக்குது. யார் சிறந்த வீரனோ ஆர்மி மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதான் யாரு தான் ஜெயிக்க போறான்னு எல்லாரும் பார்க்க போறாங்க. நான் கூட அங்கதாம்மா போயிட்டு இருக்கேன்னு அவரும் கிளம்பிடுறாரு. இவ சாப்பிட உட்கார்றா. அப்பதான் நம்ம வார் மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் அங்க வந்துட்டு இருக்கான். இந்த போட்டியில கலந்துக்க போறேன். எனக்கு சாப்பாடுக்கு சரியா காசு இல்ல. கொஞ்சம் சாப்பாடு குடுக்குறீங்களா? அப்படி சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சாப்பிடும்போது ஒரே நூடுல்ஸ் 2 பேர் வாயிலயும் பாதி பாதி இந்த பக்கம் அந்த பக்கம் மாட்டிக்குது. இவ ஒரு பொண்ணுங்கிறத அப்பதான் அவன் கண்டுபிடிக்கிறான். சாரிங்க, ஒரு பொண்ணுன்னு நீங்க எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் உங்க பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா வந்திருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப வீரமான பொண்ணா தெரியுறீங்கன்னு சொல்ல, எங்க நாட்டுல வீரமான பொண்ணுங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இங்க படை தளபதி இருந்தாங்கல்ல, அவங்களே ஒரு பொண்ணு தான். இப்ப அவங்க உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க வீரத்துக்கு என்னைக்குமே நான்லாம் கடமைப்பட்டு இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இளவரசி சொல்லிட்டு இருக்கா. பாக்குறா. சரி, ஓகே. இந்த இளவரசியை ஜெயிக்கிறதுக்கு தானே போறீங்க. போங்க போங்க. நான் அரண்மனையில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு யாருன்னே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஜெயிச்சு முடிக்கிறான் நம்ம வார் மினிஸ்டர். அரண்மனைக்குள்ள பழி வாங்கறதுக்காக தான் வரான். அப்போ இளவரசி வந்து இவங்கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்க, நீங்க தான் இளவரசியா? என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டு இருக்கான். அப்புறம் இளவரசிக்கும் வார் மினிஸ்டருக்கும் கல்யாணம் ஆயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல இளவரசி சொல்லிட்டு இருக்கா, இந்த ஷாவுன்னு சொல்லிட்டு ஒரு படை தளபதியை பத்தி சொன்னேன்ல, அவங்களோட குடும்பத்து இந்த மூத்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்தது. அவனுக்காக நான் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்னை பாக்குறதுக்கு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையே இல்ல. ஏன்னா என் மேல அவன் பயங்கர கோவமா இருப்பான். அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்காக நான் வெயிட் பண்றத கொஞ்சமாவது நிறுத்தியிருக்கேன். இதுக்கு மேல உங்களை பார்த்து நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன். இனிமே என் வாழ்க்கையே நீங்க தான் அப்படி சொல்லிட்டு அவ சொல்லியிருக்கா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனதெல்லாம் வார் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இனிமே எனக்கும் நீதான் முக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படிதான் அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோடதான் இன்னைக்கு பார்ட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு பார்ட்ல இந்த சீரிஸ் எண்ட் கார்டு போட போகுது. ஆனா அந்த சீரிஸ்ல அப்படி என்னதான் ஆக போகுது ஃபைனல் எபிசோட்ல அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.